ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் ஈரல் கறி தான் இன்றைக்கி நம்ம கிரேவி செய்ய போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஈரல் கிரேவி வந்து நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பான் எடுத்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி பாதியும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதோட கல் உப்பு சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இது வந்து வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணியே சேர்க்கல, அதுவே தண்ணி விட்டு இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இப்போ நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சூப்பரான மட்டன் லிவர் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் குக்கிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.